அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசியன் ஸ்டார்பல். டுடே என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோன்ட் ஜஸ்ட் ரன் இன்டு தி மார்க்கெட். ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட்டு. நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா, ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு அடிஷ்னல் இன்கமுக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம கஸ்டமரை தேடும்போது உடனடியாக, அதாவது உடனே மார்க்கெட்டில் இறங்கி கையில் கிடச்ச கஸ்டமர்ஸ்ட்ட எல்லாம் பேசுகிறத விட, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, டோன்ட் ஜஸ்ட் ரன் இன்டு தி மார்க்கெட்டில் உடனடியாக என்ன பண்ணாதீங்க, இறங்காதீங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் மீன்ஸ் என்னது? ரிசர்ச்னால் என்னது? அதாவது ஆய்வு நடத்துங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் அண்டு நம்மளுடைய பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, வாங்கிறதுக்குண்டான குவாலிஃபைடு கஸ்டமர்ஸ் யார், குவாலிஃபைடு நபர்கள் யார் அப்படின்றத ரிசர்ச் பண்ணுங்கள். நம்ம நேற்று நம்ம என்ன பார்த்தோம், ப்ராஸ்பெக்டிங்கை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த ப்ராஸ்பெக்டிங்கில் நம்ம ரிசர்ச், அடுத்தது தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டிங்கை கரெக்ட் பண்ணி தர்றது தான் இந்த கிளாஸு. நீங்கள் கரெக்டாக ரொம்ப வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது நோட்ஸ் எடுங்க, சரியா? அப்போ இதில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு நடத்தணும். ஓகே, நம்ம ஆய்வு எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மார்க்கெட்டில் 2 கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்க. நம்ம நிறைய இடங்களில் பார்த்தோம். மொத்தம் டோட்டல் 4 டைப் பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதில் 2ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80-20, 80% சீப் அண்ட் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய மைண்ட் செட் எப்போவுமே விலை கம்மியான ப்ராடக்டாகவும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரியான பொருட்களையோ இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தையோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம அதிகமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். 20% பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் மணி, அதாவது இன்றைக்கி பணம் அதிகமாக வச்சுருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி நல்ல பொருட்களை தேடி, அந்த பொருட்களை அதனுடைய தரத்தை பார்த்து தேடி, அதை எஜுகேட்டட், அதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கக்கூடிய பணம் உள்ள கஸ்டமர்ஸ் 20% அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பீப்புள் வித் மணி. நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் போய் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அங்கேருந்து நிறைய நெகட்டிவ்ஸும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தான் அதிகமாக வரும். அந்த அப்ஜெக்ஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நான் சொல்லி தந்திருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக உங்களுக்கு க்ரோத் ஆகணும் அப்படின்னா, பீப்புள் வித் மணியை கூட நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். அவங்கள நீங்கள் ப்ராஸ்பெக்ட் ஆக்கணும். அப்போது ப்ராஸ்பெக்ட் ஆக்கிறதுக்கு அதில் அந்த பீப்புள் வித் மணியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அதாவது பணம் உள்ள நபர்களை, அந்த 20% பீப்புளை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் நம்மளுடைய பிஸ்னஸை எடுக்கிறதுக்குண்டான கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குது, இவங்க வாங்குவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாருக்குமே தேவை. ஆனால் 95 மாதிரியான நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை, அதனுடைய காஸ்ட், அதனுடைய விலையை பார்க்காம வாங்கக்கூடிய ஒரு சில நபர்களை தான் நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி நம்ம ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாம், எல்லாருக்குமே தேவை. இன்றைக்கி ஆரோக்கியன்றது, ஹெல்த்துன்றது இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸு. இன்றைக்கி நார்மல் சாதாரண பீப்புளுக்கும் ஹெல்த்து வேணும், பணக்காரங்களுக்கும் ஹெல்த்து வேணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டை ஆரம்ப ஸ்டேஜில் அதனுடைய விலையை பார்க்காம, அதனுடைய தரத்தை, அதை பற்றி உண்டான வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு வாங்கக்கூடிய மக்கள் அப்படின்றவங்க கம்மியான பீப்புள்ஸ் தான். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இதை பிச் பண்ணணுன்னா, அவங்கள நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த டாப்பிக்கு. அப்போ அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி, ஹூ இஸ் தி டிசிஷன் மேக்கர், நீங்கள் யார் அந்த முடிவெடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத. இந்த பீப்புள் வித் மணியில் கூட நிறைய பேர் முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டிசிஷன் மேக்கர் இன்னொருத்தங்க இருப்பாங்க. அப்போ டிசிஷன் மேக்கரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் நம்பர் 1. நான் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு வரேன், டிசிஷன் மேக்கர்னு சொல்கிறேன் இல்லையா. இது காரணம் என்னென்னா, நம்ம நிறைய இடங்களில் போயிட்டு நம்மளுடைய எஃபர்ட்டு, எனர்ஜி, நம்மளுடைய ஸ்பெண்டிங் பண்ணக்கூடிய நம்மளுடைய எக்ஸ்பென்ஸு எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் டிசிஷன் மேக்கரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் போகிறது தான் காரணம். ஓகே, அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். யார் முடிவெடுக்கக்கூடிய நபர் அப்படின்றத கண்டுபிடிங்க. அதே மாதிரி அவங்கள எங்கே கண்டுபிடிக்க, எங்கே அவங்க இருப்பாங்க, எங்கே அதிகமாக அவங்க இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு கனெக்ட் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு
ஃபங்க்ஷன், நல்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ், நல்ல ஒரு ட்ரைனிங் செக்ஷன், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம், பொதுவான இடங்களில் இந்த மாதிரி பீப்புள் வித் மணி ப்ளஸ் டிசிஷன் மேக்கர்லாம் வந்து ஒன்று சேருவாங்க. சில பிஸ்னஸ் ஓனர்ஸு சில மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இந்த எக்ஸிபிஷன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் டிசிஷன் மேக்கர் வர ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் இருந்து அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும், நிறைய இந்த மாதிரியான பீப்புள் வித் மணி ப்ளஸ் அந்த 20% பீப்புள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பாங்க. அப்போது டிசிஷன் மேக்கர் எங்கே வருவாரோ அங்கே போய் அவரோட கனெக்ட் ஆகிறது தான் முதல் நம்மளுடைய வேலை. நம்ம இந்த ப்ராஸ்பெக்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரிசர்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுடைய பிஸ்னஸை வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள டிசிஷன் மேக்கரை ப்ளஸ் பீப்புள் வித் மணி இருக்கக்கூடிய மக்களை கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் அண்ட் க்ளோசிங். ஓகே ஆல் லீடர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது இதில் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை நீங்கள் மெசேஜ் போட்டோ நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.